எப்போவுமே காலையில் எழுந்ததும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அந்த ஜூஸ் குடிச்சிருவேன். அது குடிக்காத நாளில் வந்துட்டு எனக்கு டீ குடிக்கணும் அப்படின்னு தோணும். எப்போவுமே பால் வந்து ஸ்டாக்கில் வச்சுப்பேன். பட் இன்றைக்கி வந்து ஸ்டாக்கில் இல்லை. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. என்னால் பாப்பாவை வச்சுட்டு போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்படின்றதால பிளிங்கிட்டில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, இந்த ஒரே ஒரு பால் பாக்கெட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெலிவரி சார்ஜு ப்ளஸ் ஹேண்ட்லிங் சார்ஜு போட்டு இதுக்கு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. அதனால் கூட கொஞ்சம் தேவைப்பட்ட பொருள் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து அதை செய்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து எனக்கு இதை தெரியுமே. ஸோ அப்போ வந்துட்டு வாங்கி சாப்பிட்டது. அதோடு வந்துட்டு நான் அதை மறந்து போச்சு. சரி, இன்றைக்கி வந்து அதை வாங்கி செய்திருந்தேன். அதுக்கப்புறமா இதை வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றாமல் 2 டம்ளர் பால் காய வச்சுக்கிட்டேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் பால் அது வந்து இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய விட்டுறணும். இதுக்கு வந்து சுகரும் கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிக்சிங் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி இதில் போட்டு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வெளியே கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெட்டில் போட்டுட்டு வேலை பார்க்கவே முடியல. இந்த மாதிரி போட்டால் அடுத்த நிமிஷம் வந்துட்டு கார்னருக்கு வந்துடுறாங்க. இதுக்காக பெட் ரெயில் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். பட் அது வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து வாங்கணும். இங்கே பாருங்கள், நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டர்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வீடெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு செய்கிறதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பூஜை பொருளெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சே செய்தேன். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங்காக காஃபி போட்டு குடித்தேன். ஸோ அது குடித்ததுக்கப்புறமா தான் பூஜை பொருளுக்கெல்லாம் வந்துட்டு நான் மஞ்சள் குங்குமம் வச்சேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டுட்டு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டு நாளைக்கு தான் பூஜை போடணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.